நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி, டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 12:29 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:23 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று இரவு 7:18 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:23 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு இறைவன் வழிபாட்டினால் ஆனந்தம் கொண்டும் நாளாக இருக்க கொடுங்க. கைமாத்தாக கடனாக கொடுத்த தொகை திரும்ப கிடைத்துவிடக்கூடும். நிர்வாக திறமைகள் பளிச்சிடும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்பட கொடுங்க. உற்றார் உறவினர்களால் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடுங்க. அதனால் வருமானம் ஏற்படக்கூடும். அரசு வழியில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உதிரி பண வருமானங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். நிலையான வருமானத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இன்று எதிலும் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று அவசர முடிவில் ஏதும் எடுக்க வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெண்கள் இன்று யோக வீத்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சுமூகமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் திட்டமிடுதல் வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடி போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க கொடுங்க. மங்களகரமான சுபகாரியங்களை கலந்து கொள்வீர்கள். தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி இருக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பரணி. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கிருத்திகை. மிகவும் சுவாரஸ்யமாக காணப்படுவீர்கள். கனிவான பேச்சுக்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க கொடுங்க. உடைய கடனும் ஒரு பகுதி அடைபட கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரிவும் அடைய கொடுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேரும். இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வேலை பளு கொஞ்சம் இருக்க கொடுங்க. புதிய வேலை தேடுபவருக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற பயணங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விரோதிகள் விலகி செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக கண்டிப்பாக தீரும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க.
இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், பதட்டம் கொள்ளாமல் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பிடித்தமான கல்வி கண்டிப்பாக அமையுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஊதா நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று கூடுதல் லாபம் கண்டிப்பாக வருங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உதிரி வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கை கொடுக்கும். என்று உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட கொடுங்க. ரோகிணி. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் லாபம் எதிலும் பெறுவீர்கள். குடும்பத்தாரிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். தேவையற்ற பயணங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இடம் பூமி வாங்கும் முயற்சி கை கொடுக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் மட்டும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடை கூட்டும். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இடம் பூமி வாங்கப்பட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கூடுமானவரை எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். நல்ல பலன்கள் உங்களை தேடி வர கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விரோதிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. இன்று வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நட்பு வட்டம் இன்று விரிவடை கூட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், குழப்பம் வேண்டாம். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். என்று உங்களுடைய மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்களும் ஏற்படக்கூடும். விரோதிகள் விலகி செல்லக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கூடுமானவரை எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. உடன் பணிபுரிவரை அனுசரித்து செல்வது நல்லது. பணியில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை பளு கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், பதட்டமாக இருப்பீர்கள். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மிக சிறப்புடன் எதிலும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளூர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்ற முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. லாபம் கணிசமாக வந்து கொண்டிருக்கும். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நீங்க பொறுப்பேற்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கழுத்து எதுவும் போட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். என்று உங்களுக்கு வாகன யோகம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். என்று சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கூடும். விரோதிகள் விலகி செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடகம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்னல்கள் தீர்வதற்கு ஈசனை வழிபட வேண்டிய சூழல் இருக்கும். முருகப்பெருமானையும் வழிபட வேண்டிய சூழல் இருக்க கொடுங்க.
எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்படுவது மிக நல்லது. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று உடல் அசதி, சோர்வு போன்றவற்றால் எந்த ஒரு காரியத்தையும் சரிவர செய்து முடிக்காமல் மன நிம்மதி குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே உண்டாகக்கூடிய வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று பிரச்சனை நீங்க ஆராய்ந்து வெற்றி பெற வேண்டியிருக்குங்க. யாரிடமும் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக என்று இருக்க கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. மனமும் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனப்பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் நீங்க அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். இன்று நீங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் பெற்றிருக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பூசம். விரோதிகள் விலகி செல்லக்கூடுங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் இன்றி ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். தந்தை வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. ஆயில்யம். விரோதிகள் விலகி செல்வார்கள். காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல யோகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்களும் ஏற்படக்கூடும். உடன் பணிபுரிவரில் நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பார்த்து எதையும் எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. சிம்மம் ராசினியர்கள். இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். குடும்பத்தினர்கள் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்க பலமாக இருக்க கொடுங்க. ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மாற்று இனத்தவரின் உதவிகள் கிடைக்கக்கூடும். தேவையற்ற பழிசொல் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளுடைய கெடிபிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. உடல்நிலையில் தகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மிகவும் நல்ல நிலைக்கு செல்லக்கூடுங்க. பொருள் தேக்கம் எதுவும் ஏற்படாது. வியாபாரமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் எந்த ஒரு பணியிலும் தீவிரமாக ஈடுபடுவீர்கள். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுங்க. எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்கள் இப்போதைக்கு முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். பதட்டப்படாமல் இருக்க பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம்.
நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடுங்க. பூரம். பயணங்களை மேற்கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உருவாகக்கூடும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் சமாளித்து விட முடியும். பிள்ளைகளால் உங்களுக்கு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்குங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது போதுங்க. உத்திரம். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் சிரமங்கள் ஓரளவு விலகி நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். என்ற செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. இன்னல்கள் தீர்வதற்கு இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்த முடியும். உடன்பிறப்புகள் வழியில் உதவிகரம் கேட்டுங்க. கூட்டு தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும். வழக்குகளில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. நெருக்கடிகள் இருந்தது கூட சரியாக கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. தொழில் மந்தமாக இருந்தது கூட கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். லாபம் ஒரு பக்கம் வந்து கொண்டு தான் இருக்கும். பொருள் தேக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக விற்று திருந்து விடக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முன் கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்ற கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மற்றவர்கள் பொறாமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகரம் நீட்டுவீர்கள். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வழக்குகளில் வெற்றி கிட்டும். கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கட்டும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்ற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை காணப்படக்கூடும். வாழ்க்கையில எப்படியும் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். கூட்டாளிகளை இன்று நீங்க அனுசரித்து செல்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் நீங்க வீண் விவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். சித்திரை. இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மற்றொரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். கவனமாக செயல்படுவது எதிலும் நல்லது. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். ஒற்றுமைக்கு இன்று வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. லாபம் உங்களுக்கு குறையாது. எல்லாம் துரிதமாக செயல்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். துலாம் ராசினியர்கள். இந்த அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உறவுகளுக்குள் ஏற்பட்ட மன கஷ்டம் சரியாகிவிடக்கூடும். விரிசல் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பாராட்டுகளை பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். பயணத்தால் தேக நலன் கொஞ்சம் பாதிக்கப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத பண வரவுகள் திடீரென்று வரக்கூடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார நிலையும் இன்று சிறப்பாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகள் யாவும் கண்டிப்பாக குறையும். வீடு மனை வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு யோகமும் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்து நீருடைப்பில் காணப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நியாயமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க.
சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றுங்க. என்று பெண்கள் அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். செய்கின்ற காரியத்தை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. நம்பிக்கையுடன் இருங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை நேரம் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கல்விக்கான முடிவில் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லை, சுய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியும். கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. மதிய நேரத்திற்கு பின்னர் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். மனப்பதட்டம் வேண்டாம். விசாகம். இந்த நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள்ள ஒருவித சந்தோஷம் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடுங்க. வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். திருமண பேச்சுக்கள் தடபுடலாக நடைபெறக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்வுக்கு வழி உண்டாக கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்கான சூழலை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். கனவுகள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. அது மட்டுமில்லை, இன்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் கூட இல்லம் தேடி வர கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்துவதற்கு தனது திட்டங்களை மேம்படுத்துவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் முழு முயற்சிகள் எடுத்தால் இன்று வெற்றி பெற முடியுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தாராள தனவரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கனவுகள் நனவாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திருமண பேச்சுக்கள் தடபுடலாக நடைபெறக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இடமாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க.
வீடு மாற்றங்களும் இன்று இருக்க கொடுங்க. கோபப்படாமல் பேசுவது ரொம்ப நல்லது. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. கேட்டை என்ற முகப்பொலிவு அழகு கூடிவிடும். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாக கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. உயர்வுகளுக்கு வழி உண்டாக கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். என்று வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிறிய முயற்சி எடுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திடீர் பண வரவும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. சிலரின் நட்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து செல்வது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். வெற்றிக்கும் வழி உண்டாக கூட்டும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தீர்கள். சுறுசுறுப்பாக எதையும் செய்ய பாருங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. அனுகூலமான நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யாரையும் இன்று மதிப்பது நல்லது. யாரிடமும் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. பெண்கள் தயவு செய்து பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்குங்க. இன்று பணி சுமையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பணியை இழந்த பெண்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகளும் வரக்கூடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் நல்லதாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சுலபமானதாக அமைந்து விடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உயர்வான வழிக்கு இன்று நீங்க வழி அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். முகப்பொலிவு அழகு கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி நடை போடும். புரியாத புதிருக்கெல்லாம் இன்று விடை கிடைக்க கொடுங்க. சுலபமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். இன்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு கண்டிப்பாக சென்று வருவீர்கள். உத்திராடம் காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்புடனும் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நட்பு ரீதியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். சுலபமாக சில காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். இல்லத்தில் மங்கள ஓசை நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். மகரம் ராசினியர்கள் வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். அபரிவிதமான லாபத்தை இன்று பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் எளிதில் ஈடுபடுத்த வேண்டாம். உத்தியோகஸ்தர்களும் எதிர்பாராத உயர்வுகளை பெற முடியுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக்கக்கூடும். உங்கள் யோசனைகளை நீங்க கேட்டு அடுத்தவருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சின்னதாக குழப்பம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக்கும். உடைய நல்ல குணம் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று
இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் குழப்பத்தை எல்லாம் கொடுக்காது. காதல் நீங்க விட்டுக் கொடுப்பதும் பொறுமையாக செல்வதும் மிக நல்லது. இன்று மாணவர்கள் யதார்த்தமாக காணப்படுவீர்கள். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிப்பீர்கள். கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கைகூடும். மாணவர்கள் இன்று அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. அதற்கான அஸ்திவாரத்தை இன்று இடுவது நல்லது. மாணவ கண்மணிகள் விளையாட்டிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். நடக்கின்ற காரியங்களை கண்டிப்பாக வச்சிருக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. குழப்பங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிவுல கொஞ்சம் தெளிவாக எடுப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அவிட்டம். முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இந்த சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் உண்டாக கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை வச்சு இருக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். உங்கள் யோசனையை கேட்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று சின்னதாக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நல்ல குணத்தை மற்றவர்கள் மதிக்கக்கூடும். பொருளாதார நிலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. செலவுகள் கட்டுக்கடாமல் சென்று கொண்டிருக்கும். எதையும் சமாளித்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். அதிக அளவு பணவரவு இருக்க கொடுங்க. அதனை சேமிப்பாக நீங்கள் தான் மாற்ற வேண்டும். இடம் பூமி விற்பனையால் கூட உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். திருமண சுபகாரிய முயற்சிகளை வெற்றி ஏற்பட கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு மன பதட்டம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சியில் வெற்றியை கொடுக்கும். கடன் பிரச்சனைக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பழைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சதயம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். சமாளித்து எதையும் வெற்றிகரமாக வழிநடத்தி செல்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். ஆக்ரோஷமாக காணப்படுவீர்கள். எதையும் யோசித்து மட்டும் செயல்படுத்துங்கள். பதட்டம் வேண்டாம். என்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். புரட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு ஒன்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க.
பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் என்ற அனைவரிடத்திலும் நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். உங்கள் யோசனையை கேட்டு மற்றவர்கள் நடக்க கொடுங்க. வாழ்க்கையில் இன்று சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பழைய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடைய பணிகளுக்கு மற்றவர்கள் ஒத்துழைப்பு செய்ய கொடுங்க. இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று திருமண சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். பல இடையூறுகளுக்கு பின்னர் வெற்றி வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நிலவினாலும் பொருள் தேக்கம் எதுவும் ஏற்படாது. கூட்டு தொழில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். தேக நலன் கொஞ்சம் பாதிக்கப்படுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பண வரவுக்கு இன்று வழி உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கடன்கள் சற்று கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரெடுப்பீர்கள். பெண்கள் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் நீங்க பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் தடபுடலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வி பற்றிய முடிவுகளை இல்லத்தில் கேட்டு எடுக்க பாருங்கள். உயர்கல்வியில ஜெயிக்க முடியுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபட முடியுங்க. வெற்றிக்கான வாழ்க்கை இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நினைவாகக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாதி. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனையும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எதிர்மறையாக உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் பார்த்து பேசுங்கள். கோபப்படுத்தி விட வேண்டாம். காயப்படுத்தி விட வேண்டாம். ரேவதி. சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தனித்துவமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். என்று நீங்க துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.